கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லப்படுறது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பா, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியில் மூணாவது மனுஷாலும் நுழைய விடக்கூடாது. வந்து அவள் பாட்டுக்கு பேசியிருந்தா அவள் பேசிகிட்டே இருப்பாள். அதே போன்று புத்திரபாகியங்கள், மருத்துவ ரீதியான ஐயுஐ ஐவிஎஃப் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டுக்கு உண்டான கடன், பிஸ்னஸுக்கு உண்டான லோன்லாம் வாங்குறதுலாம் நல்லாயிருக்கும். எல்லாம் இருக்குது சார், ஒன்றும் இல்லை சார். பாயிலையும் படுப்பா, மெத்தையிலையும் படுப்பா. எதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னை ட்ரெயின் பண்ணி அதை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் அவளுக்கு நிறையா. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கும்பராசி அன்பர்கள் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு வந்துட்டு இப்போ வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வருடம் குரு பயிற்சி வரும். ஆனால் இது ஸ்பெஷலாக இப்படி சொல்கிறாங்களே, சரி நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதற்கு விடை கொடுக்குற வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம மகேஷ் ஐயர் அவர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். முடிவில், அதாவது ப்ரோக்ராமோட எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல இருக்கார். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கால புருஷ தத்துவத்தில் 11ஆம் இடம். 11ஆம் இடம் எப்படின்னா ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவோம், திருப்தி. திருப்திங்கிற வார்த்தைக்கு கேட்டாலே திருப்தியாக இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் தான் நிறையா பேர் இருக்கா. பணம் இருக்குது, திருப்தி இல்லை. எல்லாம் இருக்குது சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ எப்படி அப்படின்னா பென்ஸ்லேயும் போவா, 800லேயும் போவா, பாயிலையும் படுப்பா, மெத்தையிலையும் படுப்பா. எதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னை ட்ரெயின் பண்ணி அதை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் அவளுக்கு நிறையா இருக்கும். அதே சமயத்தில் முந்தியெல்லாம் இதில் என்ன பெனிஃபிட் என்ன இப்போல்லாம் அப்படி இல்லை. சரி ஏதோ வாழ்க்கை போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போவாள். கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லப்படுறது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பா, கேர்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயத்தில் எடுத்தால் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வேலை செய்வா. அப்பா என்னடா அது 100 ரூபாய்க்கு ஒன்றா 1000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய செல்ஃப் சக்ஸஸ் பண்ணிவிடுவாள். ஒரு கதவை அடைச்சுன்னா இன்னொரு கதவை திறந்துடும். பட் அந்த வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேமிலியில் மூணாவது மனுஷாலும் நுழைய விடக்கூடாது. வந்து அவள் பாட்டுக்கு பேசியிருந்தால் அவள் பேசிகிட்டே இருப்பாள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பத்திரிக்கை கொடுக்க வந்து அவள் எப்படா எழுந்துச்சு போவாங்கிற மாதிரி யோசிப்பாள். அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாள். காஃபி, மிக்சர், ஜிலேபி, அடுத்த டிஃபன், திருப்பி மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு சப்போர்ட் பண்ண போய் தன் பேர் கெடும். நான் இதுக்கு தான் 2 பேர்த்தையும் மீட் பண்ண வச்சனோ, நோக்கியா கனெக்டிங் பீப்புள் மாதிரி நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்கேனேங்கிற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவா, குவாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவா, ஹார்ட் ஒர்க் கட்டடக்கலையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, இந்த லேபர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின், அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆர்கிடெக்டில் இருந்துட்டுருக்கோம் சார், நான் கஷ்டப்படுறதில்ல, உட்காந்து மண்டையை போட்டு கசக்கிக்கிறேன். ஸ்மார்ட் ஒர்க் இருக்கிறவங்க பூரா தப்பிச்சிருவாங்க. ஹார்ட் ஒர்க் இருக்கிறவங்க பூரா பலன் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் வரும். அதே சமயத்தில் குடும்பத்துக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் மாட்டிப்பாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்களாம் தப்பிச்சுப்பாங்க. குடும்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்களில் பேசல மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். தெரியாதுன்னு சொல்லிடுறது நல்லது. எனக்கு யார் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவன் பின்னாடியே நின்றுட்டுருப்பான். அதே போன்று பார்த்துட்டால் அப்படின்னா பணத்தில் கொஞ்சம் சிக்கனம் முடிப்பேன். அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆகாது. தம்பி தங்கைக்கு ஓகே தான். வீடு இடம் பொருள்லாம் வாங்கினது அதை மேலே கட்டுறது, இல்லை வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, 2 வாஷ் பேஷன் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன்.
அதே போன்று புத்திர பாக்கியங்கள், மருத்துவ ரீதியான IUI IVF போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டுக்கு உண்டான கடன், பிஸ்னஸுக்கு உண்டான லோன்லாம் வாங்குறதெல்லாம் நன்னா இருக்கும். நன்னா இருக்குன்னா அடைப்பேர். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் வரும். வர நவம்பர் டிசம்பரில் அது சரியாயிடும். சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறத சரிப்பட அதாவது அவருக்கு எல்லாம் ஓகே, பாசத்தையே காமிக்க தெரியாது. இவங்களுக்கு பாசத்தையே காமிக்க தெரியாது. இந்த மாதிரி எனக்கா தெரியாது, காமிச்சேன்னா பா ஆனால் தெரியாது, யதார்த்தமாக பேசிடுவாள், போய் திட்டினா திட்டிடுவாள். அது பல பேருக்கு அது ஆகாது ஃபேமிலிக்குள்ளே. அதே பண்ணுற பார்த்தீங்கன்னா அப்பா அவங்களுடைய பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் லாபம் உண்டு. புது தொழில் மன திருப்தியோடு இருக்கும். அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்குவா, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்குவா, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்குவா, இந்த ஹீலர்லாம் இருந்துட்டுருக்கிறவங்க, மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஜுகேஷ்னல் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டுருக்கவங்க, சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பப்ளிக் செக்டாரில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி கிடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஒரு அஜெண்டாவை எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பலவிதமான பேர் கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டிலாம் பண்ணுவாள். அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு யோசனை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவா, அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் போனோன்னு UAEயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான காரியமாக இந்த காலம் உண்டு. சரி, இவங்களுடைய வழிபாடு முறை எப்படி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்? ரெகுலராக போயிட்டுருக்க கோயிலுக்கு ரெகுலராக போகணும். டெய்லி 2 நேரம் வீட்டில் விளக்கேற்றணும். காலையில் ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை கேட்கணும். சாயந்தரம் ஸ்கந்த குரு கவசத்தை கேட்கணும். ஏதோ ஒரு டைம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ராம ஜெயத்தை எழுதணும். இந்த வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். ஃபஸ்ட்டு குறிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மன நிம்மதிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன்.